காலைதோறும் புதியவை கடலின் ஆழங்கள். பிப்ரவரி 22. ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சங்கீதம் 8:8. கடல் அருகில் நின்று பார்ப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். அதில் மறைந்திருக்கும் பாதைகள் இருக்குமா என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? அமெரிக்கா கடற்படையில் பணியாற்றிய ஒரு ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட நபர் மெத்தியூ மோரி இந்த சங்கீத வசனத்தை வாசித்தபோது அதைத்தான் நினைத்தார். வேதம் சொல்கிறது, கடலில் பாதைகள் உள்ளதென்று. அவைகள் நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் நம்பினார். இதனால் மோரி கடலை குறித்து தனித்துவமான ஆராய்ச்சியை தொடங்கினார். அவர் பழைய கப்பல்களின் பயண பதிவுகளை பார்த்தார். அவை கப்பல்களின் பயணத்தின் போது எழுதப்பட்ட டைரிகள் போன்றவை. அவற்றை பயன்படுத்தி காற்றுகளும் நதி போன்ற கடல் ஓட்டங்களும் கப்பல்களை எப்படி செலுத்தின என்பதை அவர் ஆராய்ந்தார். மேலும் அவர் கடலில் மிதக்கும் பாட்டில்களை பயன்படுத்தி கடல் ஓட்டங்கள் எங்கு செல்கின்றது என்பதை பார்த்தார். இவை அனைத்தையும் கவனமாக ஆய்வு செய்து மோரி கடல் பாதைகளை காட்டும் வரைபடங்களை உருவாக்கினார். காற்றுகள் எப்படி வீசுகின்றன, நீர் எப்படி ஓடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டும் வரைபடங்கள். இவையெல்லாம் அவரது வேலையில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. அது கடலில் பயணிக்கச் செல்லும் கப்பல்களுக்கு மேலும் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பயணிக்க உதவியது. அதனால்தான் அவரை கடலின் பாதையை கண்டவர் என்று அழைத்தனர். மோரியின் வாழ்க்கை வேதத்தின் மேல் கொண்ட அவருடைய விசுவாசமே கடவுளின் அற்புதமான சிருஷ்டியை ஆய்வு செய்து முக்கியமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செய்ய ஊக்கமளித்ததை காட்டுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்வை கப்பலுக்கு வேதம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 1:19. நம்முடைய விசுவாச பயணத்தில் அக்கறை அடைய வழி இயேசுவே. அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். கடலில் வழியை உண்டாக்கிய தேவன் நம்மை இவ்வசனத்தின்படி நடத்துவார். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசைக்கெட்டு போவதில்லை. ஏசாயா 35:8. ஜெபம். பிதாவே, உண்மையான ஞானம் உம்மிடந்து வருகிறது. உம்முடைய ஞானத்தை நாட எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.